6 மந்த் கம்ப்ளீட்டடான பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபுட் அரிசி கஞ்சி கொடுத்தா ரொம்பவுமே நல்லதுங்க. ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க, டைஜஷனும் நல்லாகும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி வீட்டில் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறதே எடுக்கலாம். அதை க்ளீனாக ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண அரிசியை வந்து இந்த மாதிரி வீட்லேயே நெல்லையே வந்து ஒரு காட்டன் துணி விரித்து அதில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதை வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தண்ணி எதுவும் இருந்தாலும் இஞ்சிக்கும். வறுத்தது வந்து நல்லா ஆற விட்டணும். ஆற விட்டதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது வந்து ஒரு ஜலிக்கிற சல்லடை இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காஃபி ஃபில்ட்ரு, எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சலுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி வந்து அதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கலக்குனீங்க அப்படின்னாவே வந்து ஒரு சீக்கிரமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆயிருங்க. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். வெந்ததில் வந்து நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேபிஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாடு ஊட்டுறப்போ ஒரு டம்ளர் தண்ணி கூடயே இருக்கணுங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்கலாம். கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் கொடுத்திங்கன்னா தான் வந்து அவங்களுக்கு ஃபுட் வந்து சேருதா சேரலையாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிட முடியும். ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. டே பை டே தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. இப்படி சின்ன வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.